ஏன்டா எப்போ காலேஜுக்கு லீவே போட மாட்டீங்க? நேற்று லீவ் போட்டேன். ஆமா நேற்று அப்படி எங்கே தான் போனேன்? டேய் மச்சி, இனிமே நீ காலேஜ் லீவ் போடுற மாதிரி இருந்தா உன் ஆள் கிட்ட முன்னாடி சொல்லிடுறான். ஏன்டா என்னாச்சு? என்ன ஆச்சு அவன்? டேய், அவ எங்க கிட்ட எல்லார்கிட்ட கேட்டு நச்சரிச்சிடாரான். சக்தி இல்லையா, சக்தி இன்னும் வரலையா, ஏன் சக்தி வரலையே, நீங்க என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா, ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா, நீங்களா ஃப்ரெண்ட்ஸா, அப்படியா இப்படியா, ஆச்சா போச்சான்னு என்ன ராமுவ ஐயோ எப்போ போட்டு தள்ளிட்டாராம். எங்களால முடியல மச்சி. டேய் மச்சி, என்னடா லஞ்ச் டைம்ல உள்ள இருக்கீங்க? கிளாஸ் டைம்ல கிளாஸ் ரூம்ல இருக்க மாட்டீங்க, ஆனா லஞ்ச் டைம்ல உள்ள இருக்கீங்க. டேய் கௌதம், அவன் கிட்ட அவன் ஆளை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஓ அந்த மேட்டரா? ஆமா மச்சான் கிட்ட சொன்னியா? என்ன சொன்னா? அதை பத்தி தானே பேசிட்டே இருந்தோம். பேசிட்டே இருக்கிறதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. இன்னும் மச்சான் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. நான் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இடையில நீ பூந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டானோ? நான் பண்ணிட்டியே. அப்புறம் என்ன மச்சி, விக்னேஷ் சொன்னானோ? டேய், உன் ஆள்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைடா, மரியாதை இல்லாம பேசுறாடா. இங்க பாரு மச்சான், உன் ஆளுங்கிறதுனால தான் நாங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கோம். எங்க கிட்ட கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கொடுக்காம அவன் இவன் ஆச்சா போச்சாலும் பேசுறாடா. இதெல்லாம் நல்லதுக்குள்ள மச்சி, பாத்துக்க. என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாவா? என்ன சொன்னாலாவா? டேய் மச்சான், நேற்று நீ காலேஜுக்கு வராம எங்கேயோ ஏதோ பொண்ணு கூட ஊர் சுத்த போயிருக்கியாமா. ஊர் சுத்தானு இல்ல, டேட்டிங் போயிருக்கியாமா. அந்த தப்புக்கு நாங்கெல்லாம் உனக்கு உடந்தையா இருக்கோமாமா. உனக்கு மாமா வேலை பாக்குறோமாமா. டேய், ரொம்ப பச்சை பச்சையா பேசுறாடா. ஆள் தண்டா பார்க்க டீசெண்டா இருக்கான், ஆனா ரொம்ப பயங்கரமா பேசுறாடா. காது கொடுத்து கேட்க முடியல தெரியுமா? டேய், என்னடா சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றீங்களா, இல்ல என்கிட்ட சும்மா விளையாடுறீங்களா? மச்சி, எந்த விஷயத்துல விளையாடணும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கடா. உங்க லவ் விஷயத்துல விளையாடுவோமா? முதல்ல நாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணும்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு பேசின பேச்சு அப்பப்பா காது கொடுத்து கேட்க முடியலடா. அவ மட்டும் உன் ஆளா இல்லாம இருந்திருந்தா அவளை நாங்க எப்படி வேணாலும் ரேக் பண்ணி தள்ளிட்டு இருப்போம் நினைச்சுக்க. ரொம்ப வாய் பேசுறா தெரியுமா? டே மச்சான், அவ இவ்வளவு தூரம் பேசுறானா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ அவளை லவ் பண்றேங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான்டா அவளை இவ்வளவு ஹெட்வெயிட்ல வச்சிருக்குது. வந்தபோது பூனை மாதிரி தான் இருந்தான். எப்ப நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சியும் அதுல இருந்து என்னமோ காலேஜ் அவள்துன்றது நினைப்புல அவ இந்த காலேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்காடா. எவனுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாடா. டேய், எங்களை விடு, நம்ம கிளாஸ் பொண்ணுங்களை என்ன நிலத்துல பேசியிருக்கான். என்னமோ உன்னை செடியூஸ் பண்றானுங்களாமா, உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக உன்னை மயக்கி கைக்குள்ள போட்டுக்க பாக்குறானுங்களாமா. டேய், நம்ம கிளாஸ் பொண்ணுங்களாம் அப்படி கிடையாது இல்ல. எவ்வளவு டீசென்டான கேர்ள்ஸ், நம்ம கிட்ட எவ்வளவு டீசெண்டா பேசி பழகுறாங்க. ஆனா வால் ஷர்மி எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அந்த பொண்ணுங்களால அவ்வளவு மோசமா பேசிட்டாடா. இது மட்டும் இல்ல, நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் அவ இதை விட மோசமான ஒரு வார்த்தை வச்சு பேசிட்டாடான். அதை சொல்லக்கூட எங்களுக்கு அசிங்கமா இருக்கிறான். தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைடான். இல்ல நீ லீவ் எதனா போட்டீங்கன்னா அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவங்கள லவ் பண்றேங்கிற பேர்ல எங்க எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காடா. இங்க பாரு மச்சான், நீ மட்டும் அவளை லவ் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நாங்க உன் முகத்துக்காக மட்டும்தான் நாங்க பொறுமை அவளை சிஸ்டர்னு கூட நினைக்க எங்களுக்குலாம் மனசே இல்லடா. அந்த அளவுக்கு வேணாம் மச்சி, சாரிடா. உன் முன்னாடி இப்படிலாம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எங்களால தாங்க முடியல, அதுக்கு தான் இப்படி சொன்னமே. மற்றபடி உங்களுக்குள்ள சண்டை வரணும் அப்படிலாம் இல்லை. இதை நான் சொன்னதுக்கு ரீசனே நீ கொஞ்சம் பேசி அவளை மாத்துறான், அது மட்டும் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷர்மி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காடா. வேற என்னடா சொன்னோம்? நம்ம கிளாஸ் கேர்ள்ஸும் என்ன சொன்னோம் சொல்லுங்கடா. அவன் திட்டான், அவ்வளவுதான். எதுக்கு அந்த வார்த்தைலாம்? வேண்டாம் விடு. இங்க பாரு மச்சி, நீ போய் அவகிட்ட சண்டை போடணுங்கிறதுக்காக நாங்க இதை சொல்லலாம். அவளுக்கு கொஞ்சம் எடுத்து புரிய வை மச்சி, அது மட்டும் செஞ்சுனா போதும். அந்த பொண்ணு ஏதோ ஹெட்வைட்ல சுத்துதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. யாருக்கு இப்ப போன் போடுறேன் மச்சி? கேட்கறேன், யாருக்கு போன் பண்றேன்? கொஞ்சம் அமைதியா இருங்கடா, வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஹலோ, என்ன இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்துறியா? ஆமா உன்னை நிறைய சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு. கிளாஸ் ரூமுக்கு வா. எதுக்கு? என்னால வர முடியாது. இப்போ நீயா வரியா இல்ல நான் உன் கிளாஸ் ரூமுக்கு வரவா? சக்தி, என்ன உனக்கு பண்ற தப்பெல்லாம் மொத்தமா நீ பண்ணிட்டு இப்ப என்னடா என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட சமாதானப்படுத்துற மாதிரி பேசவே மாட்டேங்கிற. உன்னை சமாதானம் தானே படுத்தணும், அதுக்கு தான் கிளாஸ் ரூமுக்கு கூப்பிடுறேன். வா, கிளாஸ் ரூமுக்கு சீக்கிரம் வா. வரேன், வை. மச்சி, என்னடா இப்ப எதுக்குடா இவ்வளவு கோவப்படுறேன்? இப்ப எதுக்குடா நம்மள இங்க கூப்பிட்டேன்? மச்சான், நீ அவளை திட்டணும், அவகிட்ட கோவப்படணுங்கிறதுக்காக நாங்க சொல்லல. அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேங்கிறதுக்காக தான் சொன்னோம். ஆனா நீ என்னடா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. மச்சி சொன்னா கேளு, அவகிட்ட கோவம்லாம் படாத, கூலாம் எடுத்து சொல்லு. கண்டிப்பா அவ புரிஞ்சு பண்ண நினைக்கிறேன். டி, உங்க லவர் யாராவது என்ன எதனா சொல்லிட்டோம், நீங்க அமைதியா இருப்பீங்களா? மச்சி, என்னடா இப்படி கேட்டுட்டா? முதல்ல எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் லவ் மண்ணம் கட்டினோம். முதல்ல காலேஜ் உள்ள என்ட்ரு ஆனதும் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் லவ்வுக்கு எல்லாம் வந்தது. எனக்கும் அப்படி தானடா இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் அந்த லவ் மண்ணம் கட்டிடணும். லவ் பண்றதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமா? இன்னைக்கு அவ வாழட்டும், அவளுக்கு இருக்கு. சக்தி, என்ன எதுக்கு இப்ப கிளாஸ் ரூம் கூப்பிட்ட? எது வந்தாலும் நம்ம கிரவுண்ட்ல வச்சு பேசிருக்கலாம்ல. இப்ப எதுக்கு இங்க கூப்பிட்ட? நீ மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க,
எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? மச்சி நாங்க வெளியில போறோம்டா. ஆமாடா மச்சான், நாங்க வெளியில போறோம். டேய் இருங்கடா, இப்ப எங்க வெளியில போறீங்க? உங்களை வச்சுக்கிட்டு தான் அவகிட்ட பேசணும். இருங்க. என்ன சக்தி இதெல்லாம்? இவங்க வச்சுட்டு என்கிட்ட என்ன பேச போறேன்? இங்க பாரு, உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா இல்லையா? நீ என்கிட்ட பேசும்போது இவங்க எதுக்கு இங்க இருக்கணும்? ஒண்ணு அவங்க கிட்ட பேசு, இல்ல என்கிட்ட பேசு. அவங்க கிட்ட பேசிட்டு சொல்லு, அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணி பேசலாம். நான் போறேன். ஏய் நில்லு. என்ன இப்ப எதுக்கு என்ன நிக்க சொல்ற? உன்னை நான் இங்க வர சொன்னது நம்ம 2 பேரும் லவ் பண்ணி டூயட் போடுறதுக்குலாம். ஆமா, நேற்று நான் காலேஜுக்கு வராத போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன கேட்டா? என்ன கேட்டனா? எனக்கு புரியல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நேத்து நீ என்ன கேட்டா அத சொல்லு. என்ன நேத்து நீ காலேஜுக்கு வரலனா அத கேட்டேன். சக்தி வந்தானா இல்லையான்னு கேட்டேன். சக்தி வரலனா ஏன் வரலன்னு கேட்டேன். அவ்வளவுதானே? இவ்வளவுதான் கேட்டியா? ஆமா, இவ்வளவுதான் கேட்டேன். சக்தி ஏன் காலேஜுக்கு வரல என்ன ரீசன் மட்டும் தான் நான் கேட்டேன். வேற எதுவும் நான் கேட்கல. மச்சான் நீங்க பேசுங்க, நாங்க வெளியில போறோம்டா. மச்சான் ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் பேசுங்க, நாங்க வெளியில போறோம். டேய் வாடா போவோம். டேய் நில்லுங்கடா. சக்தி உனக்கு என்ன பிரச்சனை? அதான் அவங்க போறேன்னு சொல்றாங்க, விட வேண்டியதானே? அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு என்னைய வச்சுக்கிட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு தான். நேத்து நீ இவங்க கிட்ட என்ன கேட்ட? இப்ப என்ன சக்தி உனக்கு வேணும்? ஆமா, நேத்து நீ வரல, அதனால இவங்க கிட்ட வந்து கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ சாதாரணமா கேட்டா தப்பு இல்லை, ஆனா தேவையில்லாததெல்லாம் இவங்க கிட்ட பேசியிருக்கான். இங்க பாரு, உனக்கு திட்டவும் பேசவும் என்கிட்ட மட்டும்தான் உரிமை இருக்கு. இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் உனக்கு திட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனாலதான் அப்படி பேசுனேன். நீ கேள்வி கேட்டு இவங்க உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலனா என்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நீ அனாவசியமா பேசுறதுக்கு உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு? இங்க பாரு சக்தி, நேத்து இதை பத்தி பேசியாச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எதுக்கு இப்ப மறுபடியும் இதை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, நீ வந்தது வராதமா உன்கிட்ட 10 வச்சாங்களோ? மறுபடியும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். ஏய் நீ பண்ணது தப்பு, அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நீ ஒத்துக்காம போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நீ பேசுனது தப்பு, அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சாரி கேளு. What? நான் இவங்க கிட்ட சாரி கேட்கணுமா? நான்சென்ஸ். நான் இதுக்கு இவங்க கிட்ட சாரி கேட்கணும்? நான் கேட்ட கேள்வி எல்லாம் காணிக்கணும். இவங்க எல்லாரும் உனக்கு அப்படிதானே ஜாடா தூக்கிட்டு தெரியுறாங்க. ஷர்மி மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை இவங்க கிட்ட சாரி கேளு. இவனுங்க கிட்ட மட்டும் இல்லை, என் கிளாஸ் கேர்ள்ஸ் கிட்டயும் நீ கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும். தேவையில்லாம வார்த்தைகள் நிறைய விட்டுருக்கான். மச்சி சொன்னா கேளு, எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம். அதான் ஷர்மி சொன்ன மாதிரி நேற்றே முடிஞ்சிருச்சுல, விடு மச்சி. ஆமா மச்சான், அவன் சொல்றதும் சரிதான். இந்த பிரச்சனை தான் நேற்றே முடிஞ்சிச்சுல, விட்டுரு மச்சி. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கணும். தப்பு பண்ணோம் சாரி கேட்டுதான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, நான் லவ் பண்றவளாவே இருந்தாலும் சரி, தப்பு பண்ணோம் சாரி கேட்கணும். ஏய் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், இவனுங்க கிட்ட சாரி கேளு. என்ன சாரியா? சான்ஸே இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா இவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் நேற்று சரியா தான் நடந்துக்கிட்டேன். அப்போ நீ இவங்க கிட்ட சாரி கேட்க மாட்டேன் அப்படிதானே? ஆமா, நான் இது கேட்கணும். கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் தப்பே பண்ணல. சக்தி இவங்க மாதிரி கை நீட்டிட்டாலும். ஏய் மாய மூடு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை திட்டவும் அனாவசியமான வார்த்தை வச்சு பேசவும் நீ யாரடி? உனக்கு ஆரம்பத்தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஏதாவது பேசணும்னு நினைச்சேன் கொண்டுடுவோம் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையோ அவங்க கிட்ட சாரி கேளு. இப்ப நீ மட்டும் சாரி கேட்கணும். இது மாதிரி இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது வரும். கேள்வி மச்சான் சொன்னா கேள்றான். என்ன பிள்ளைய கேள்வி விட்டு தொழில் ஆடிட்டு இருக்கீங்களோ? அத வந்தது வராதமா நல்லா பத்த வச்சுட்டீங்களே, இப்ப என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கு என்ன சக்தி? இவங்க கிட்ட நான் சாரி கேட்கணும் அவ்வளவுதானே? நான் இவங்க கிட்ட சாரி கேட்கறேன், ஆனா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க. நீயா வந்து சாரி சன்மீனு என்கிட்ட சொல்லி என்கிட்ட கெஞ்சுற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய் நீ பேசாம போ, அதெல்லாம் அப்புறம். இப்போ என் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ சாரி கேட்கணும். கேள்வி சாரி. ஒழுங்கு மரியாதையோ நீவா கேளு. இப்படி கேட்கறதுக்கு பேர் சாரி கிடையாது, ஒழுங்கா மரியாதை கேளுடி. வேணா சக்தி, என்ன ரொம்ப நீ அவமானப்படுத்திட்ட. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவ சக்தி. ஃபீலிங்ஸ் தானே, ஆல்ரெடி நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஃபீலிங்ஸ் பெருசு இல்லை. முதல்ல அவனுங்க கிட்ட பண்ணிப்பா சாரியை கேளு. இவனுங்க கிட்ட மட்டும் இல்லை, என் கிளாஸ் கேர்ள்ஸ் கிட்டையும் நீ கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும். கேள்வி சக்தி, நீ இப்படி இருப்பேன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. தன்னை லவ் பண்றவா அடுத்தவளை பார்த்து சாரி கேட்கணும்னு என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றல நீனு? ச்சே, ஒண்ணு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாரி. பரவாயில்ல ஷர்மி, இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து ரெஸ்பெக்டா பேசு. ஷட் அப். சாரி தானே கேட்கணும்னு சொன்னாங்க, சாரி கேட்டுட்டேன்ல. ஏய் என்ன மறுபடியும் திமிர அடங்கலாம்? சக்தி இங்க பாரு, நீ என்ன கேட்க சொன்ன? சாரி தானே கேட்டுட்டேன், நான் போறேன். ஏய் இன்னும் என் கிளாஸ் கேர்ள்ஸ் கிட்ட நீ கேட்கணும், சாரி கேட்டே ஆகணும். அவங்க வரும்போது சொல்லி அனுப்புறேன், வந்து சாரி கேட்டுட்டு போ. ச்சே, நான் போறேன். ஏய் சக்தி, ஏன்டா நாங்க கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னோம்ல. டேய் அவ பேசுனதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ அப்படி பேசுனது ரொம்ப தப்பு தான், அதனால
அவளையே கூப்பிட்டு உங்ககிட்ட சாரி கேட்க வச்சேன். தப்பு யார் பண்ணாலும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது இவளா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. சாரிடா மச்சான், அவளுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், என்னடா பேசிட்டு இருக்கான்? எங்க ஃப்ரெண்டுடா நீ எப்படி எங்களுக்கு தெரியாது? அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் புத்தி தர மாதிரி பேசிடுச்சு. சரி விடு, பாத்துக்கலாம். நீ முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து. அவ வேற கோவமா போறாடா. ஆமா மச்சி, நீ போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்து. அவ கோவமா போறாள்ல, பாத்துக்கலாம். தப்பு பண்ணிருக்காள, பனிஷ்மெண்ட் இதுவாவே இருந்துட்டு போடும். பேசாம இருக்கட்டும். என் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நானே போய் பேசிக்கிறேன். நீ இப்போதைக்கு அவன்கிட்ட பேச வேண்டாம். ஜீவா, நான் நேற்று வரல, லீவ்ல இருந்தேன்ல. நீ கரெக்டா படிச்சியா? அதுக்கு முன்னாடி நாள் நீ வரல. 2 பேரும் ஒரு நாள் லீவ் போட்டுட்டோம். இப்படி லீவ் போட்டா படிக்கிறது எல்லாமே அப்படியே நின்னுடும். நீ படிச்சியா இல்லனா சும்மானா ஊர் சுத்திட்டு இருந்தியா? என்ன ஸ்ரீ, நான் தான் ஆல்ரெடி என் ஃபேமிலி சுச்சுவேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன்ல. நான் படித்தா மட்டும்தான் ஸ்ரீ என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அதனால நான் லீவ் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, நான் கரெக்டாக படிச்சுட்டேன் ஸ்ரீ. தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. நேற்று நான் காலேஜுக்கு வந்தேன், நீ வரலன்னு சொன்னாங்க. எனக்கு நீ வரலன்னு சொன்னதுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆமா, நேற்று ஏன் நீ வரல? அது ஒன்றும் இல்லைப்பா, சின்னதாக ஃபீவர். நான் வரேன்னு தான் சொன்னேன். ஆனால் சக்தி தான் வேணான்னு சொல்லி என்னை வீட்லயே இருக்க வச்சுட்டான். ஸ்ரீ, சீனியர் சொல்றதே கேளு. அவர் சொல்றதுதான் கரெக்ட். உடம்பெல்லாம் சரியில்லைன்னா வீட்ல இருந்து கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். நீ இப்படி எல்லாம் காலேஜுக்கு போவேன்னு அடம் பிடிக்க கூடாது, தப்பு. சரிப்பா, அதெல்லாம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன்னா இப்போ ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம படிக்கிற வேலையை தான் பார்க்கணும். நம்ம படிப்போமா? அதுக்கு என்ன ஸ்ரீ, நம்ம வேலையை படிக்கிறது தானே, அது கண்டிப்பா பார்ப்போம். பார்க்காம இருப்போமா என்ன? சரி ஸ்ரீ, நீ டூருக்கு வரியா? எல்லாரும் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களே, நீ டூருக்கு வரல? ஏய் எருமை, என்ன டூருக்கு வரியா இல்லையான்னு கேட்டா திருத்தணும் முடிச்சிட்டு இருக்க. ஆமா, ஆளாளுக்கு என்னடி ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால வாங்க நாங்க கெஞ்சணுமா? அப்படிதான் ஒண்ணும் இல்லடி, எனக்கும் வரணும் தான் ஆசை. ஆனா சார் வருவாரான்னு தெரியலையே. அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் வராம நான் மட்டும் வந்து என்ன பண்றதா? ஏய், என்ன சொன்ன? மேடம் இப்ப என்னவோ சொன்னீங்களே, சாரா? ஆமா, எந்த சார்மா? ஐயோ, இன்னும் பேசுறது இவ்வளவு கேட்டுருச்சோ. ஏய் சாரா, இல்லடி, அதான் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த சார்லாம் வராங்களோ, அதனால வரலாமா வேணாமான்னு யோசிச்சேன்டி, வேற ஒன்றும் இல்லை. மேடம் ரொம்ப மலைப்பாதீங்க. நீங்க சொல்ற சார் யாருன்னு எங்களுக்கும் தெரியும். கார்த்திக் சீனியரும் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். சக்தி சீனியர் வரும்போது கார்த்திக் சீனியர் வராம இருப்பாரா என்ன? அவர் வராம இவர் தான் வருவாரா? 2 சீனியர்ஸும் வருவாங்க. அதனால மேடம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேரை நோட் பண்ணிக்கவா? அது வந்து இல்லடி, ரொம்ப சிரிக்காதடி. சரி, வலியுது முகத்துல நல்லாவே தெரியுது. ஆமா, எப்படிடி இப்படிலாம்? உங்களால மட்டும் எப்படி இப்படிலாம் முடியுது? என்னடி இல்லடி, கார்த்திக் சீனியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அப்புறம் எப்படி மடக்கல? அவரும் உன்னை ஏத்த இறக்கமா பாக்குறாரு. 2 பேரும் ஒன்னா இப்ப ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களாமே. குத்தாதடி, காலேஜ்ல யாருக்காவது விழுந்துரு போகுது. ஆமா, உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? அதெல்லாம் எப்படியோ தெரியும், அதெல்லாம் இவனுக்கு எதுக்கு? சரி, ஆமா, லவ் ஓகே ஆயிடுச்சா? சீனியர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? உங்க சீனியர் தானே, எப்படி சொல்லுவார் பாரு. இன்னும் தெரியலடி, அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன சொல்றது, நானே போய் லவ் சொல்லிடுவேன், தெரியுமா? அம்மாடியோ, மேடம் ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கீங்க போல இருக்கே. சரி, அதான் டூருக்கு போறோம்ல, டூர்ல எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிடு, சரியா? ஏய், எதனா ஹெல்ப் என்ன சொல்லடி, கண்டிப்பா நானும் பண்றேன். ஹெல்ப் வேணுமாமா? ஏய், ஹெல்ப் எல்லாம் நீங்க பண்ணியே ஆகணும்டி. சுபி, சுபி, என்னண்ணா கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்திருக்க? இது முக்கியமான விஷயமா? சொல்லுண்ணா. இல்ல ஸ்ரீ எங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். கிளாஸ் ரூமுக்கு போறேன்னு நான் சொன்னா, நீ கிளாஸ் ரூம் போய் பாரு. இல்லம்மா, கிளாஸ் ரூம்ல பாத்துட்டு தான் வரேன். சரி, உன் கூட இருப்பாள் என்ன கேட்கலான்னு வந்தேன். இங்கேயும் இல்லையோ, வேற எங்கேயாவது பாத்தியா? சீனியர் ஸ்ரீ லைப்ரரிக்கு போறதா பேசிட்டு இருந்தா. சிவாவும் ஸ்ரீயும் தான் லைப்ரரிக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்க. மேபி அங்கதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சிவா போடுமா? சிவலாம் ஏண்டி, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். திரும்ப ஏண்டி என்ன சோதிக்கிறீங்க? என்னன்னா இது முக்கியமான விஷயமா? இல்ல சுபி, நானும் ஸ்ரீயை பார்த்து பேசிக்கிறேன். லைப்ரரியில தானே இருப்பான், நானும் போய் பார்த்து பேசிக்கிறேன். சரி, நீ சாப்பிட்டியா? ஆமாண்ணா, நாங்க எல்லாரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சோண்ணா. சரி, நான் அப்புறமா வந்து பேசுறேன்.
நான் போய் முதல்ல ஸ்ரீயை பார்க்குறேன். சரிண்ணா. ஏய் சுபி, எனக்கு ஒரு டவுட்டி. என்னடி டவுட் உனக்கு? இல்லடி, என்னால சீனியரை புரிஞ்சிக்கவே முடியலடி. நீ அவரோட சிஸ்டர் தானே, அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஏண்டி, ஸ்ரீ ஆரம்பத்துல இருந்து இவரு ரொம்ப அவாய்ட் பண்ணுவாரு, ஏன் ஹர்ட் பண்ணவே செஞ்சிருக்காரு. பக்கத்துல வந்தாலே நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்கணும் கூட பார்க்க மாட்டாரு. தள்ளி போறியா ஸ்ரீன்னு முகத்துல அடிச்ச மாதிரி திட்டுவாரு. ஆனா இப்ப என்னடானா ஸ்ரீ எங்க ஸ்ரீ எங்கன்னு எல்லார்கிட்டையும் கேக்குறாரு. ஸ்ரீயை விரட்டி விரட்டி போய் பாக்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலையடி, என்னடி நடக்குதுங்க? அது சரிடி, என்ன விட நீ நல்லாவே வாட்ச் பண்ணிருக்கேன். எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குதா. அண்ணன் நடந்துக்கிறது எனக்கும் டவுட் வராம தான் இருக்கு. ஸ்ரீ யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட பரவாயில்ல, கார்த்திக் கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து அண்ணா ரொம்ப காண்டாகிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அண்ணாவோட பார்வையிலும் பேச்சிலுமே நல்லாவே எனக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் ஏன் அண்ணா பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அண்ணாதான் ஷர்மியை லவ் பண்ணிட்டு இருக்காங்களே. எனக்கும் இந்த டவுட்டு குழப்பம் எல்லாமே இருக்குடி. ஏய் சுபி, சுபி, ஏய் நில்லடி, எதுக்கு இப்படி ஓடி வர? ஐயோ சுபி, ஒரு முக்கியமான விஷயம்டி, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் ஓடி வந்தேன். வனிதா, முதல்ல மூச்சு வாங்கு, அதுக்கப்புறமா சொல்லு. என்னடி, என்ன விஷயம்? ஐயோ பர்வீன், அங்க ஒரு பெரிய பிரளயமே நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்ன கூலா இருக்கீங்க? ஏய் உங்களுக்கு என்ன விஷயம் நடந்து தெரியாதடி? ஏய் நாங்க என்ன கிளாஸ் ரூம் விட்டு வெளியிலே வரலடி. ஆமா என்ன ஆச்சு? ஏதாவது பிரின்சிபல் மண்டிய போட்டாரா என்ன? அட எருமை, இது அதை விட பெரிய விஷயம்டி. ஏய் சுபி, உங்க அண்ணன் சக்தி இருக்கார்ல, அவரு ஷர்மிய அடிச்சுட்டாருடி. என்னடி சொல்ற? அண்ணனா? அண்ணனா ஷர்மிய அடிச்சது? ஏய் சீக்கிரம் சொல்லுடி, இப்படி ஒரு நல்ல விஷயம் உண்மையாவே நடந்ததா? அட ஆமாடி லூசுங்களா, உண்மையாவே இந்த விஷயம் நடந்ததுடி. ஏய் வனிதா, ஆமா எதுக்கு அண்ணன் ஷர்மி அடிச்சாங்க? ஏய் எனக்கு சரியா டீட்டெயில் தெரியலடி, ஏதோ ஒண்ணு பாதியமா கேட்டதை வச்சுதான் நானும் ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். என்னமோ ஷர்மி சீனியரோட ஃப்ரெண்ட்ஸுங்களா என்னமோ திட்டாலாமா, அதை சாரி கேட்க சொல்லி சீனியர் சொல்லியிருக்காரு. இவ கேட்க மாட்டேன் நடம் பிடிச்சிருக்காரு. அதனால அவர் கோவம் வந்து அடிச்சிட்டாராமா. அப்பாடா, இப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இவ்வளவு யாராவது ஒருத்தவங்க அடக்கணும்னு நினைச்சேன், பரவாயில்ல சீனியரே அடக்கிறதுக்கு வந்துட்டாரு. என்ன ரொம்ப ஓவரா ஆடினா அப்படிதான், அவளுக்கா ஒரு அறம் இல்லை, எத்தனை அறம் கொடுத்தாலும் அவளா திருந்திக்க மாட்டான். ஆனா என்ன எனக்கு ஒரு வருத்தம், இந்த கண்கொள்ளா காட்சியை என்னால நேரடியா பார்க்க முடியலையே. இவ வேற, என்னடி அண்ணன் வேற அப்ப கோவத்துல இருக்காரா? இப்ப அண்ணன் வேற ஸ்ரீய பாக்கணும்னு சொல்லி போயிருக்காங்களே, அந்த ஸ்ரீ கிட்ட ஏதாவது? ஏய் கவலைப்படாதீ, சீனியர் கண்டிப்பா ஸ்ரீய எதுவும் பண்ண மாட்டாரு. சீனியர் இப்ப வேற மாதிரி இருக்காரு. இப்பதான் உண்மையாவே சீனியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீனியர் கரெக்டான வேலை பண்ணிருக்கீங்க. சீக்கிரமா என் கண்ட தென்படுற மாதிரி இன்னொரு தடவை இந்த இன்சிடென்ட் நடக்கணும். கண்டிப்பா பண்ணிடுங்க சீனியர். ஐயோ இவ வேற ஒருத்தி, என்ன நேரத்தை சந்தோஷப்படணும் தெரியாம. முதல்ல இத அவர்கிட்ட சொல்லணுமே. சரி நகருங்கடி, நான் முதல்ல இந்த விஷயத்த போய் அவர்கிட்ட சொல்றேன். எவர்கிட்டம்மா? உங்க அவர்கிட்ட. அம்மா இந்த விஷயத்த சொல்றதுக்காக உங்க அவரை தேடுறியா, இல்ல உங்க அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தேடுறியா? ஒண்ணு ஏய் உன் விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கடி. நான் எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன், நீ என்னன்னா கூலா இருக்க. ஸ்ரீயை தேடிக்கிட்டு அண்ணன் போயிருக்காரு. அண்ணன் ஸ்ரீ கிட்ட ஏதாவது, எனக்கு அது வேற பயமா இருக்கு. அடி லூசு, நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா சீனியர் ஸ்ரீயை எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா இப்ப சீனியர் ரூட்டே வேற மாதிரி இருக்கு. சீனியர் நீங்க நடத்துங்க சீனியர், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இவன் ஒருத்தி வழிய விடுடி, நான் போய் முதல்ல அவர்கிட்ட சொல்றேன். வழிய விடுங்க, சீக்கிரமா போய் விஷயத்த சொல்லு. போமா, விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்துரு, டூயட் பாடிட்டு நிக்காத சரியா? சிப்படி. இன்னும் ஸ்ரீ அவளையே காணும். பர்வீன் இவன் லைப்ரரியில தானே இருப்பேன்னு சொன்னான். ஒருவேளை லைப்ரரிக்கு வந்துட்டு போயிட்டாலும். சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம், இவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஸ்ரீ ஸ்ரீ, நான் ரெண்டு புக்கையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு புக் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம் சரியா? ஸ்ரீ கூட ஒட்டிட்டோட நிக்கிறோம். இன்னும் எத்தனை தடவை வான் பண்ணாலும் கேட்க மாட்டேன். போன போட்டு பாவமா இருக்குன்னு உன் மேல கை வைக்காம இருக்கேன். இன்னும் ஸ்ரீ. சக்தி, என்ன சக்தி? ஐயோ சீனியர் வர மறைக்கிறாரு. ஏற்கனவே ஸ்ரீ பக்கத்துல போகக்கூடாது சொல்லியிருக்காரு. நான் வேற இவ்வளவு நெருக்கமா நின்றுட்டு இருக்கேன். டே சிவா, இன்னைக்கு உனக்கு அடி கிடைச்சாலும் கிடைக்கும் போல இருக்கேன்.
சிவா நீ கிளாஸ்க்கு போ. சக்தி நாங்க புக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சிவா எதுக்கு கிளாஸ்க்கு போக சொல்ற? கிளாஸ்க்கு போடான்னு சொன்னேன். இல்ல சீனியர், அது வந்து போடா. டேய் கிளாஸ்க்கு போடா. சரி சீனியர், நான் கிளாஸ்க்கு போறேன். அது கிளம்பு. ஸ்ட்ரிங், நீ புக்ஸ் எடுத்துட்டு வா ஸ்ட்ரிங். எனக்கு கூட கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் போய் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீ கிளாஸ்க்கு பொறுமையா வா. நான் போறேன் முன்னாடி. இல்ல சிவா, நீ இரு. சக்தி, நாங்க புக்ஸ் எடுத்துட்டு உடனே போயிடுறோம் சக்தி. டேய் என்ன நின்னுட்டு இருக்கான்? இல்ல சீனியர், இந்த கிளம்பிட்டேன். ஸ்ட்ரிங், சீனியர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு போல இருக்க. அதான் சரி, நான் கிளம்புறேன். என்ன நீ பேசிட்டு பொறுமையாவே வா, நான் போறேன். இல்ல சிவா, நானும் வரேன். ஸ்ட்ரிங், அவர் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறாரு. எதுக்கு பயப்படுறேன்? நான் போறேன், அப்புறமா வா. சக்தி, நானும் போறேன். கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போறேன். ஏய் வெறுப்பு தகுதி ஒண்ணு. சக்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கம் இன்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவே, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா, நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. சக்தி, சக்தி, பெண்ணில் நீ பார்த்தா மனசுல நான் பரப்பேன், சொல்லி நீ சொன்னா உலகத்தை நான் மறப்பேன். சக்தி, என்ன இப்ப என்ன சக்திக்கு வச்சிருக்கான்? இல்ல என்கிட்ட எதுவும் இல்ல. உனக்கு நான் எதுவும் வச்சிடல. நான் கிளாஸ்க்கு போறேன். இல்லையோ, இல்ல நான் மட்டும் எனக்கு அப்படியே நிறைய வச்சிருப்பலாம். இது சக்திக்காக, இது சக்திக்காகன்னு. இல்ல சக்தி, நான் உனக்கு ஏதாவது வாங்கலாம், உனக்கு பிடிக்காதுல்ல. அது முன்னாடி, இப்போ அப்படி இல்லை. நீ எது கொடுத்தாலும் பிடிக்கும், நீ தான் கொடுக்க மாட்டேன். இனிமே கொடுப்பியா? அப்படியா? உனக்கும் ஷர்மிக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப நான் உனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுக்குறேன். என்னடி வேணும்னு பேசுறியோ? நான் சொன்னது இப்போ, அது நடக்கும்போது அப்புறம் பார்ப்போம். சரியா? சரி சரி, நான் கிளாஸ்க்கு போறேன். எனக்கு டைம் ஆகுது. என்ன? ஏய், நான் உன்கிட்ட பேசணும், இரு. சக்தி, நம்ம ஈவினிங் பேசலாம். இது கிளாஸ் டைம்ல. எப்படி காலையில காலேஜ்க்கு வந்தோம், அப்போ பேசலாம்னு கூப்பிட்டோம். நான் இப்பதான் காலேஜ்க்கு வந்த சக்தி, நான் கிளாஸ்க்கு போகணும்னு போயிடுறேன். சரி லஞ்ச் டைம்ல பேசலாம், ஈவினிங் பேசலாமா சக்தி அப்படின்னு போயிடுறேன். சரி ஈவினிங் பேசலாம்னு பார்த்தோம், வீட்டுக்கு டைம் ஆகுது சக்தி, நான் போறேன். எதுக்கு இப்போ இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்? சிச்சி, அப்படிலாம் நான் அவாய்ட் பண்ணல சக்தி. ப்ராமிஸா நான் ஈவினிங் பேசுறேன். என்ன? ஈவினிங்லாம் வேணாம், எனக்கு நீ இப்பவே பேசணும். ஏய், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தாண்டி வந்திருக்கேன். உன்கிட்ட பல விஷயத்தை கேட்டுட்டேன், ஆனால் எதுக்கும் நீ பதில் சொல்லணும். இங்க பாரு, நான் கேட்குற இத்தனை கேள்விலாம் ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னா போதும். மற்ற கேள்வியோட பதிலாம் நானே கண்டுபிடிச்சிட வேண்டி. ப்ளீஸ், என்னால் இதுக்கு மேலே முடியலடி. அது சக்தி, அது எனக்கு கிளாஸ்க்கு போகணும், டைம் ஆகுது, நான் போறேன். ஏய் நில்லுடி, நில்லுங்கிறண்ணா. சக்தி, என்னை விடு, நான் போறேன். எனக்கு போகணும், என்னை விடு. இதை தாண்டி நானும் உன்கிட்ட கேட்குறேன். இதே வார்த்தையை என்கிட்ட நீ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அது எதுக்கு சொன்னாலும் மட்டும் சொல்லுமா, நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் டி, நான் நல்லா செத்துட்டு இருக்கேன்டி. எனக்கு இதுக்கு எல்லாமே பதில் தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன்டி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா ப்ளீஸ்மா. சக்தி, நான் போகணும். ஏன்டி நீ இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கான், நீ போனங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ இதை சொல்லனால பரவாயில்ல. ஏய், என்ன மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்த, அதையாவது சொல்லுடி. நான் போறேன்.
இதாண்டி எனக்கு உங்களை கோவமே வருது. இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கேன். போறேன்னு எங்க என்ன மீறி போ பார்க்கலாம். நீ கையை விடு, நான் போறேன். கையை தானே? விடு. நீ எப்படி போறேன்னு நான் பார்க்கறேன்டி. போடி பார்க்கலாம். சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சக்தி, என்ன விடு சக்தி. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போல உன்னிமையோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன் உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே நீ அழைக்கின்ற வேளை உயிர்ப்போ திடுக்கென்று மலரும் நீ பிடிக்கென்று ஓடினால் உயிர் போ சருகாக உலரும் இரு இரு கைகள் நீதாடும் பெண்மையை உன் கண்கள் கொண்டாடுதோ. சார், நீங்க எப்போ சார் வந்தீங்க? சார், நீங்க இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னீங்களே சார். ஏன் விஷயம்? நான் இப்போ வந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா என்ன? சச்சா, அப்படிலாம் இல்லை சார். சார், நீங்க இன்னைக்கு மைசூர் போறதா சொல்லியிருந்தீங்களே, அதான் திடீர்னு வந்திருக்கீங்களா? அதான் என்னாச்சுன்னு பார்த்தேன் சார். ஆமாம், நான் இன்னைக்கு மைசூர் போகிறது தான் இருந்தது. ஆனா திடீர்னு நம்ம ஆஃபீஸ் ஞாபகம் வந்துருச்சோம். அதான் இங்க வரலான்னு வந்துட்டேன். எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ராஜசேகரை வர சொல்லு. நான் வர சொன்னேன்னு சொல்லி. சார், அது வந்து ராஜசேகர் சார், அது சார் வந்து சார். என்ன விஷயம்? நான் சொன்னது புரியலையா? போய் ராஜசேகரை வர சொல்லுங்க. நான் வர சொன்னேன்னு சொல்லி ராஜசேகரை வர சொல்லுங்க, போங்க. இல்லை சார், அது வந்து சார் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல சார். வாட்? மணி பார்த்தீங்களா? 11 ஆகுது. இன்னுமா ராஜசேகர் ஆஃபீஸ்க்கு வரணும்? ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும் சார்? அது வந்து சார் வந்து விஷயம். எவ்வளோ நேரத்துக்கு இப்படி டைப் படிக்க போறீங்க? விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. ராஜசேகர் எங்க வெளில போயிருக்கானோ? சார், ஆமாம் சார். சார் பெங்களூர் வரைக்கும் போயிருக்கார் சார். இன்னும் ராஜசேகர் பெங்களூர் போயிருக்கானோ? என்ன விஷயமா பெங்களூர் போயிருக்கோம்? ஏன்? சரி, நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட் வர சொல்லுங்க. எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லுங்க. கேட்குறேன்டா, நீ இன்னைக்கு மைசூர் தானே போகணும்? நீ இங்கே இருக்க. அப்போ மைசூர் மீட்டிங் நீ அட்டன் பண்ணலையா? என்ன சார், நம்ம 2 பேரும் தான் சார் ஒன்றா பெங்களூர் போயிட்டு வந்தோம். திடீர்னு என்ன மட்டும் கேட்குறீங்க? அதான் முருகன், நம்ம என்ன மற்றபடி எனக்கு உன் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். டேய், இப்போ இதெல்லாம் தேவையா? ஏடா, இதுக்கப்புறம் நான் நண்பன்டா. நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன்? சந்தேகப்படாம தான் சார் வேற ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு நேரம் வந்திருக்கீங்களோ? நான் வந்தது வேற விஷயம். நான் ஒன்றும் உங்களை சந்தேகப்பட்டலாம் வரலாம். லிஸ்ட் போட்டுருக்கோம். முதல்ல நீங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரணுமாமா. மாப்பிளையை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க வர முறைப்படி. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் அது இது. சரிடா, அடுத்த வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வரலாம். என் பொண்ணு ரெடியா இருக்கும். பொண்ணு பார்க்க என் மாப்பிள்ளையோட வந்துரு. அதுக்கு என்னடா, கண்டிப்பா வந்துடலாம். நீயும் பார்க்க தானே போற.